தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் வணக்கம். அண்ணன் சீமானும், அண்ணன் சாட்டை துரைமுருகன் அவர்களும் ஐயா கருணாநிதி அவர்களை பற்றி ஒரு பாடல் பாடி வந்தாங்க. அந்த பாடல்ல ஏதோ ஒரு சாதியின் பெயர் குறிப்பிடப்பட்டுள்ளது. அதனால் அண்ணன் சீமானும், அண்ணன் சாட்டை துரைமுருகன் அவர்களும் அந்த பாடலை பாடியதற்காக அவர்கள் அந்த சாதியை இழிவாக பேசிவிட்டார். அதனால் அவர்கள் மீது எஸ்சி, எஸ்டி ஆக்ட் போட வேண்டும் அப்படின்ட்டு திமுகவை சார்ந்த திமுக செம்பு திருடிகள் உருட்டிட்டு வந்தாங்க. அவ்வாறு அண்ணன் சீமான் மீதும், சாட்டை துரைமுருகன் மீதும் எஸ்சி எஸ்டி ஆக்ட் போட வேண்டும் என்ற போராட்டம் நடத்திய இந்த திமுக செம்பு திருடிகளுக்கு அண்ணன் சாட்டை துரைமுருகன் அவர்கள் அப்படி ஒரு சாதியே இல்லை, இது திமுக வெறும் உருட்டு அப்படின்ட்டு ஒரு காணொலி பதிவு பண்ணியிருக்காரு. அந்த காணொலி இதில் இணைச்சு விட்டுருந்தேன், நீங்க பார்த்துட்டு வந்துருங்க தமிழ் நெஞ்சங்களே. சண்டாளர் அப்படிங்கிற சமூகம் எங்கும் வாழலையே, எங்கேயாவது ஒரு நிறைந்து வாழ்றாங்க அப்படி சமூகமே இல்லையே. அது தமிழ் சமூகமும் இல்ல தெலுங்கு சமூகமும் இல்ல, அப்படி சமூகம் இல்ல. ஆனா என்னன்னு கேட்டா, யாரு சண்டாளர் அப்படின்னு கேட்டா, யாரு சண்டாள சமூகம்னு இவங்க வச்சிருக்க புரிதல் என்ன அப்படின்னா, பிராமண பெண்ணுக்கும் பிராமணர் அல்லாத ஆணுக்கும் பிறந்த குழந்தை சண்டாளரா. இதெல்லாம் என்ன மாதிரியான லாஜிக்கு? இது யாரு உங்களுக்கு சொல்லி கொடுத்தது? இது யாரு சொல்லி கொடுத்தா? இந்து தர்மத்தின் அடிப்படையில, மனு தர்மத்தின் அடிப்படையில இப்படி பிராமணர் அல்லாத ஒருத்தர் பிராமண பெண்ணோடு குழந்தை பெற்றுக் கொண்டால் அந்த குழந்தை சண்டாளன், அது தீண்டத்தகாத குழந்தை அப்படின்னு சொல்லி ஒதுக்கப்படுற குழந்தை, அந்த குழந்தைக்கு பேர் தான் சண்டாளர் அப்படின்னு யாரு சொல்லி வச்சிருக்கா? எவனோ ஒருத்தன் சொல்லி வச்சிருக்கான், அதை நம்பிக்கிட்டு இருக்கான். இப்படி ஒரு சமூகமும் கிடையாது. அதாவது பிராமண பெண்ணுக்கும் பிராமணர் அல்லாத ஆணுக்கும் பிறந்த குழந்தை சண்டாளர் அப்படின்னு யாரோ ஒருத்தர் போற போக்குல சொன்னதை வச்சுக்கிட்டு இவங்க இந்த சண்டாளங்கிற வார்த்தை பட்டியல் சமூகத்துக்கும் ஒடுக்கப்பட்ட சமூகத்திற்கும் எதிரான வார்த்தை. அப்படி பட்டியல் சமூகத்தை சண்டாளர் என்று யாரும் சொல்றது கிடையாது. தமிழ் நெஞ்சங்கள் அனைவரும் இந்த காணொலியை பார்த்திருப்பீங்க. இந்த காணொலியில இருந்து அண்ணன் சீமானும், அண்ணன் சாட்டை துரைமுருகனும் சண்டாளர் என்ற ஒரு சாதி இழிவாக பேசிவிட்டார் என்று உருட்டிக்கிட்டு தெரியக்கூடிய இந்த திமுக செம்பு திரிகள்கிட்ட நம்ம என்ன கேட்கிறோம்னா, அடே செம்பு திரிகளே, அப்படி ஒரு சாதியே இல்லடாம இல்ல, நீங்க பகுத்தறிவாளர் பைத்தியக்காரனா மாறிட்டீங்களாடா. எடா, பிராமண பெண்ணுக்கும் பிராமணன் அல்லாத ஒரு ஆணுக்கும் பிறக்கக்கூடிய குழந்தை சண்டாளராடா. என்னடா ஒரு லாஜிக்கே எல்லாம் பேசிக்கிறீங்களா? ஏதாவது நியாயம் இருக்காடா? முதல்ல எடா, எல்லாரும் மனுஷ பேதான்டா, புரியுதா? முதல்ல எல்லாரும் மனுஷ பேதான் இல்ல. இப்ப பிராமணர் பெண்ணுக்கும் பிராமணன் அல்லாத ஆணுக்கும் பிறந்தா மாத்திரம் சண்டாளனா மாறிடுவானாடா? ஏன்டா பைத்தியக்காரன் உங்களை நான் திமுககாரங்க அதிகமா பகுத்தறிவுன்னு இப்படி மிகப்பெரிய பைத்தியக்காரனா மாட்டீங்களாடா. காமெடி பண்ணாதீங்கடா. இவங்களுக்கு என்னன்னா, ஏதாவது ஒண்ண சொல்லி அதை அப்படியே சீமான் மீது இல்ல சாட்டை மீது வழக்க போட்டு உள்ள தூக்கி வச்சு அப்படி திமுக அப்படிதான் இருக்கும், ஒருத்தரும் பேசக்கூடாது, திமுக ஆட்சியை பத்தி எவனையுமே தப்பா பேசக்கூடாது, அவ்வளவு நல்ல ஆட்சியா நீங்க கொடுத்துட்டீங்க. ஏன்னா உங்க ஆட்சியில தானடா கள்ளச்சாராயம் நடக்கு, திமுக மீட்டிங் நடக்கையிலே பெண் போலீஸுகளை பாலியல் சீன்ல ஈடுபடாத திமுக ஆட்சிக்காரன். ஐயோ, இவங்க என்னமோ நல்லாச்சு கொடுத்த மாதிரி, நீங்க நல்லாச்சு கொடுத்தவங்கள ஏன் விமர்சனம் பண்ண போறாங்க? முதல்ல அதை யோசிச்சு பாக்கீங்களா? திமுக காரங்க செம்பு திரிகளா, முதல்ல நீங்க நல்ல ஆட்சி, மக்களுக்கான ஆட்சி கொடுத்துட்டீங்கன்னா உங்களை யாருமே தோற்கடிக்கவே முடியாது, உங்களை யாருமே விமர்சனமே பண்ண முடியாது. முதல்ல அதை புரிஞ்சுக்கோங்கடா திமுக செம்பு திரிகள். அதை விட்டுட்டு பண்ணதை பூரா தமிழ்நாட்டு மக்கள் கெடுதல் பண்ணிட்டு எங்களை விமர்சனம் பண்ணக்கூடாது. இது நியாயமா இருக்காடா? முதல்ல உங்களுக்கே நியாயமா இருக்காடா? யோசிச்சு பாருங்கடா திமுக செம்பு திரிகளா. ஏடா, இவ்வளவு நீங்க வக்காலத்து வாங்குறீங்களா? இதே உங்க அண்ணனையோ உங்க தம்பியோ அப்படி ஆம்ஸ்டாங் அண்ணனை வெட்டி கொண்ட மாதிரி உங்க அண்ணனையும் உங்க தம்பி திமுக இருக்கவனையே ஒருத்தனை வெட்டி கொண்டா நீங்க சும்மா இருப்பீங்களாடா? பார்த்துட்டு யோசிச்சு பாருங்க. அது திமுக ஆட்சியில தான் நடக்குன்னா அப்ப நீ அதே தானே, இந்த திமுக சட்டம் ஒழுங்கு சரியில்லை அப்ப நீ தானே சொல்லுவ. அதைத்தானடா அண்ணன் சீமான்னு சொன்னாரு, அதைத்தானே எல்லாரும் பதிவு பண்ணாங்க. அதுவும் இல்லாம அந்த பாட்டு அதிமுக வெளியிட்ட ஒரு பாட்டு. அதிமுக போய் ஒருத்தன் எழுதின மேலேயும் ஒன்றும் பண்ண முடியல, அந்த அதிமுக கட்சி மேலேயும் ஒன்றும் பண்ண முடியல. ஏன்னா அவன் மேலே பண்ண அவன் ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறமா இவங்களை இதுன்றோம்னு உங்களுக்கு என்ன பயமாடா? ஏன்னா நாங்களும் ஆட்சிக்கு வருவோம், உங்கள்கிட்ட அதிகாரமும் இருக்கு, பணப்பணம் இருக்கு, நீங்க ரொம்ப ஆடாதீங்க. அதிகாரம் ஒரு நாள் எங்க கையிலையும் வரும், அப்புறம் நாங்க உங்களை என்ன செய்யணுமோ எங்களுக்கு செய்ய முடியும். ஆனா உங்களை குறை சொல்லி பொழைக்கக்கூடிய கட்சி அதிமுக குறை சொல்லி பொழைக்கக்கூடிய கட்சி திமுக. நாங்க அந்த அளவு கீழ்த்தனமான கட்சிலாம் கிடையாது. எங்களுக்கு மக்கள் பிரச்சனை பார்க்க நேரம் சரியா போயிருந்தது. ஒனி எங்கடா நாங்க இதுங்க மக்கள் பிரச்சனை பாருங்களா, அவன் நீ சொல்லிட்டான் இவன் நீ சொல்லிட்டான், இல்லாத யாரா சொன்னாங்க? இருக்கதானே சொன்னாங்க. ஐயா கருணாநிதி அவர்கள் என்ன செய்யாதே சொல்லிட்டாரு சீமான்? உறங்கடா பாருங்கடா, அரசியல்வாதியா இல்ல அயோக்கிய பிள்ளை விளையாட்ட நீங்களா? சம்மந்தம்லாம் பேசிட்டு இருக்காங்க. பாட்டை படிச்சாரு எஸ்சி எஸ்டி ஆக்ட். சண்டாலான்னு ஒரு சாதியே கிடையாடா. முதல்ல எங்கடா இருக்கு? முதல்ல பகுத்தறிவாளர்களா? சாதியே பார்க்காத பகுத்தறிவாளர்கள் என்னமோ இப்பதான் துள்ளி குதிச்சு ஒரு சாதியை உருவாக்கி கொண்டு வராங்க. என் வாழ்க்கையில அப்படியே ஒரு கேள்விப்பட்டதே கிடையாடா. முடிஞ்சு தமிழ்